நாட்டில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைகளில் குற்றவாளிகளை என்ன செய்தோம்? வெகு தொலைவில் இல்லை அந்த குற்றவாளிகள். கம்துனி, ஹத்ராஸ், உன்னாவ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடந்த பாலியல் கொலைகள், இன்னும் பல கூட்டு பாலியல் மரணங்கள். கொல்கத்தா வழக்கில் பல விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன. கொல்கத்தாவில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாட்டையே முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் வழக்கில் பல குளறுபடிகள் இருக்கின்றன. உயர் பதவிகளில் இருப்பவர்கள் குற்றம் சாட்டப்பட்டால் செய்தியின் தன்மை மற்றும் அரசியல் முக்கியத்துவம் காரணமாக அவை ஊடகங்களின் கவனத்தை பெறலாம். எதிர்க்கட்சிகள் அதனை சாதகமாக எடுத்துக்கொண்டு கூச்சல் எழுப்புவார்கள். உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஆளும் கட்சி எம்எல்ஏவாக இருந்ததால் கவனம் பெற்றது. எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அக்கட்சியின் தலைவர் தப்பிவிட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் செய்தி முக்கியத்துவம் இல்லாமல் போனால் அவர்கள் கவனம் பெறுவதே இல்லை. அவர்களின் வழக்குகளில் பாதிக்கப்பட்டவருக்கு கொஞ்சம் கூட நீதி கிடைக்காமலேயே அந்த வழக்கு முடிந்து விடுகிறது. புகார்கள் மீது முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படுவதே இல்லை. ஆர்டிகிள் 15 என்கிற இந்தி திரைப்படத்தை போல. மேற்கு வங்காளத்தின் 24 பர்கானா மாவட்டத்தில் நடந்த அந்த கம்துனி வழக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ், உன்னாவ் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைகள் என 10 துயரம் தோய்ந்த வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு நிர்பயா, ஒரு கொல்கத்தா அல்லது ஒரு ஜிஷா போன்ற சம்பவங்களில் போராட்டங்களின் மூலமாக அவை செய்திகளில் இடம்பெறுகின்றன. 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஹத்ராஸில் 19 வயது தலித் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். தன் வீட்டின் அருகிலேயே இரத்த வெள்ளத்தில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்த அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். 2 வாரங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீசார் வேக வேகமாக சென்று இறந்தவரின் உடலை மறைத்து வைத்தனர். குடும்பத்தினர் குற்றம் சாட்டினார்கள். தாக்கூர்களின் கையே அங்கு ஓங்கி இருந்தது. அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஆனால் போலீஸ் அவர்களுக்கு துணையாக நின்றது. பாதிக்கப்பட்ட தலித் குடும்பத்தினர் புகார் அளித்தார்கள். ஆனால் அரசு கண்டுகொள்ளவே இல்லை. கொல்கத்தா வழக்கில் பல அலட்சியங்கள் இருக்கின்றன. பாதிக்கப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவரின் குடும்பத்தினர் சொல்லும் குற்றச்சாட்டுகள், அவர்கள் கேட்கும் கேள்விகள் மறுக்க முடியாதவை. கொடுமை அரங்கேறிய அந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி இரவு 10:53 மணிக்கு மருத்துவமனையின் உதவி கண்காணிப்பாளரான பெண் கொல்லப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு போன் செய்கிறார். அவருக்கு உடம்பு சரியில்லை என்கிறார். ஆனால் அடுத்த 22 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் போன் செய்து அவள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகிறார். நடந்தது கொடூர கொலை என்பதை தெளிவாக தெரியும் விதமாக செமினார் ஹாலில் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டாலும் இது தற்கொலை என அதிகாரிகள் கூறியது மர்மமாகவே உள்ளதாக குடும்பத்தினர் சந்தேகப்பட்டனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்று 3 மணி நேரமாகியும் உடலை காட்டவில்லை என அந்த பயிற்சி மருத்துவரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் ஆகியவை பாலியல் வன்முறைகள் அதிகம் உள்ள மாநிலங்கள். பெரும்பாலான நேரங்களில் குற்றம் சாட்டப்படும் நபர் குடும்ப உறுப்பினராக, நண்பராக, பக்கத்து வீட்டுக்காரராக, உள்ளூரைச் சேர்ந்த நன்கு அறிமுகமானவராகவே இருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் கூறுகிறது. 99% பாலியல் வன்கொடுமைகள் முன்பின் தெரியாத அந்நியர்களால் நிகழ்த்தப்பட்டதல்ல. ஆனால் அவை திட்டமிட்ட பாலியல் கொடுமைகள், ஒருவரை பின்தொடர்ந்து திட்டம் தீட்டி செய்யப்படும் குற்றங்கள். பாதுகாப்பு என்ற சொல் இங்கே ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.